Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் OBS ஸ்டுடியோவில் வெப்காம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெப்காம் அப்படின்ன உடனே நீங்கள் வந்து பை பண்ணி வாங்கணும் அப்படின்றலாம் அவசியம் இல்லை. ஸோ உங்ககிட்ட இருக்கிற iOS டிவைஸ் இல்லைனா ஆண்ட்ராய்ட் டிவைஸை வந்து வச்சு நீங்கள் வந்து எப்படி அதை வந்து வெப்காமை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வளவலன்னு பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய சிஸ்டமில் டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் இல்லைனா மேக் யூஸ் பண்ணுறவங்க மேக். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு DAV47 apps.com/OBS. ஸோ இதை டைப் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் த ஆப். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது அண்ட் ஆப் ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை படித்து பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி OBS ஸ்டூடியோஸ்க்கு மட்டும்தான் இதை ஒர்க் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரீம் லேப் OBSக்கு வந்து இது நாட் சப்போர்ட்டட். ஸோ அதனால் ஸ்ட்ரீம் லேப்புக்கு இது செட் ஆகாது. அண்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்காக நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் வந்து வாட் எவர் லினக்ஸ் இல்லைனா மேக் OS வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் ஒன் மோர் டைம் உங்களுக்காக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ உங்களோட ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் நான் இப்போ டவுன்லோட் பண்ணது இது இங்கே இருக்குது. இது வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அக்ரி அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் தான். இது ஆண்ட்ராய்டு USB சப்போர்ட் இருக்குது, ஆப்பிள் USB சப்போர்ட் இருக்குது. USB சப்போர்ட்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம் அண்ட் ஒய்ஃபைலையும் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஏன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறனா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் அது வருது. ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வேலை என்னென்னா, கையில் இருக்கிற மொபைலில் இருக்கு இல்லையா, மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இல்லைனா iOS எந்த டிவைஸ் வந்துச்சுனாலும் சரி. ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் ஆப் ஸ்டோரில் நீங்கள் போய்ட்டு உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா DroidCam OBS, Droid OBSன்னு போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Droid OBS அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று வரும். ஸோ இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிவைஸில் மொபைலில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுங்க. இது ஓகே கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வைஃபை IP அட்ரஸும் இது ட்ராய்டு கேமோட போர்ட் அந்த 4747 அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ஓகே, ஸோ உங்களோட OBS ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்கும். இந்த சோர்ஸில் வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ DroidCam OBS அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் வந்து வெப்கேம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெசல்யூஷன் எவ்வளோ தேவை. ஸோ எனக்கு வந்து ஒரு 720 இருந்தால் போதும். ஏன்னா என்னோடய ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா 720 கிடையாது, அதனால் நான் 1080 கிடையாது, அதனால் 720 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபார்மேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டாக ABC இந்த ஃபார்மேட் கரெக்டாக இருக்கும். H264 கரெக்டாக இருக்கும். நான் வந்து வைஃபைல தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் ஸோ இந்த வைஃபை IP எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த உங்கள் ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஆப் வந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைஃபை IP அட்ரஸ் இருக்கும். அந்த IP அட்ரஸை இதில் நீங்கள் டைப் பண்ணணும். 192.168.0.104. ஸோ அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து கீழே வந்து ஆக்டிவேட் கொடுக்கணும். ஸோ ஆக்டிவேட் கொடுத்த உடனே ஸோ என்னோடய மொபைல் வந்து பேக் ஃபேஸ் கேம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இதை நான் ஃப்ரண்ட் ஃபேஸ் கேமாகவும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃப்ரண்ட் கேம் வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். அண்ட் ஹவ் இட். ஓகே, அண்ட் எனேபிள் ஆடியோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் மைக் இருக்குது, 2 மைக் இருக்கிறதுனால நான் வந்து அதை யூஸ் பண்ணலை. இதில் என்னென்னா இது வந்து பெய்டு வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த DroidCam OBS அப்படின்ற அந்த இது வராது, வாட்டர் மார்க் இருக்காது. இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் ப்ரோ அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த வாட்டர் மார்க் இல்லாமல் நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதை டீஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, இங்கே ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா 6040 கொடுங்க. 640x480 கொடுத்துட்டு அண்ட் அகைன் ஒன் மோர் நீங்கள் வந்து அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த இது இருக்காது, வாட்டர் மார்க் இருக்காது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹை ரெசல்யூஷன் போகும்போது
உங்களுக்கு வந்து அது வாட்டர் மார்க்கு காட்டும். ஸோ அது நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். 6 பாயிண்ட் சம்திங் அது விற்குது. அது நமக்கு எதுக்கு, நமக்கு வந்து இப்போ இந்த கம்மி ரெசல்யூஷன் 480 640x480 ரெசல்யூஷன்ஸே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஓகே கொடுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து நமக்கு தேவையான இடத்துல எடுத்துகிட்டு வந்து இப்போ செட் பண்ணி போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணும்போது என்னென்னா, நமக்கு வெப்காம் வந்து பெரிய விஷயமே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிலே கூட கிடையாது. அந்த டிலேன்ற அந்த ஒரு ஆப்ஷனே இல்லாமல் நல்லா இருக்குது ஆக்சுவலாக அந்த ஆப்பு. இதை விட இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, பட் அதுவும் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இதில் இன்னும் நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு தேவையான பிரைட்னஸ் வேணும்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்கும் பிரைட்னஸ்ஸு. அண்ட் வாட் எவர் உங்களுக்கு ஃப்ளாஷ் ஃப்ரண்ட்டில் வேணும், உங்கள் மொபைலில் அந்த ஃபெசிலிட்டி ஃப்ளாஷ் இருக்குது அப்படின்னா ஸோ வச்சுக்கலாம். ஸோ எனக்கு இருக்குது ஃப்ளாஷு, கண்ணு குசுது, ரைட், ஓகே. அதுக்கப்புறமா ஒயிட் பேலன்சிங் நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து எனக்கு தேவையான இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். என்ன கலரில் வேணாலும், ஷேடாக இருக்கணும்னா ஷேடு, க்ளவுடாக இருக்கணும்னா க்ளவுடியாக இருக்கணும், ரைட், ஓகே. டே லைட், ஸோ டே லைட் மோடு வேணும்னா டே லைட் மோடில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ டே லைட் மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே பாஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எனக்கும் வந்து இன்னும் ஒரு மோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். அதிகமாக எனக்கு வந்து வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணும். ஸோ இனியிலேருந்து நான் வந்து ஸ்ட்ரீமில் வந்து என்னோடய மொபைலில் தான் வெப்கேமாக யூஸ் பண்ணி ப்ளே பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன், இல்லை லைவ்லேயே நான் சொல்கிறேன். ஓகே, பை கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல.